Hi students, நாம் இந்த வீடியோல செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் செகுந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அடுத்தது இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தந்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீங்க பஸ்ல வரீங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கு எந்த பஸ் ரூட்ல வரணும் அப்படின்னு பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2617 தான். இது செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2629. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரே இன்ஸ்டியூஷன்ஸ் கீழே வர காலேஜஸ் தான். செங்குந்தர் இன்ஸ்டியூஷன்ஸ் கீழே வர காலேஜஸ் தான் இந்த செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜும் செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க ரேங்கிங் வைஸ் பார்க்கலாம். இப்போ செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜோட ரேங்கிங் பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜாக இருக்காங்க, ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க, NACல A கிரேட் வச்சிருக்காங்க. இதே செகுந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க, அஃபிலியேட்டட் டு அண்ணா சிட்டியா இருக்காங்க, NBA அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 யூஜி கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்சியா இருக்கட்டும், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்ஸா இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய கோர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே செகுந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸா இருக்கட்டும், ஐடி, ஏடிஎஸ், சிசி, ட்ரிபிள் இந்த மாதிரியான கோர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா இந்த காலேஜஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ கம்பெனிஸோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 89% பிளேஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜோஹோ, இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3.5 lakhs per annum வரைக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததான் செகுந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமேசான், TCS, CTS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 3 lakhs per annum வரைக்கும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜும் செகுந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் ஒரே கேம்பஸ் கூட தான் இருக்காங்க. ஸோ இவங்க லொகேஷன் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குமரமங்கலம், அதாவது திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல இருக்க குமரமங்கலம் அப்படின்ற ஏரியாவில் லொகேட் ஆயிருக்காங்க. இப்போ நீங்க பஸ்ல வரீங்க அப்படின்னா, நீங்க நாமக்கல்ல இருந்து வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு பஸ் ஏறினீங்க அப்படின்னா குமரமங்கலம் ஸ்டாப் இல்லைன்னா செகுந்தர் காலேஜ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நீங்க இறங்கிக்கலாம். இதே நீங்க ஈரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஈரோடு திருச்செங்கோடு பஸ் ஏறிட்டு அந்த பஸ்ல திருச்செங்கோடு வந்ததுக்கு அப்புறம் நாமக்கல் பஸ் ஏறினீங்க அப்படின்னா செகுந்தர் காலேஜ் ஸ்டாப் நீங்க இறங்கிக்கலாம். திருச்செங்கோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் இருக்கு இந்த காலேஜ். இதே நீங்க சேலம்ல இருந்து வரீங்க அப்படின்னா சேலம் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு நாமக்கல் பஸ் ஏறினா இந்த காலேஜ் வந்துடலாம். இதே கரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா கரூர் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு நாமக்கல் பஸ் ஏறினீங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கு நீங்க வந்துடலாம். இதே நீங்க சேலத்துல இருந்து வரீங்க அப்படின்னா அந்த சைடு செகுந்தர் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம், செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு கேட்டு இறங்குங்க, இல்லைன்னா ஆர்ட்ஸ் காலேஜ்ல இறங்கிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், செகுந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இந்த 2 காலேஜஸ் பற்றி தான் டீட்டெயிலான ரிவ்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி இந்த காலேஜஸ் பற்றி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.